இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு வருஷ காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் எப்போதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தின தேவன். இந்த நாடுகளில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருஷத்துல கடைசி வரைக்கும் வருவதற்காக இந்த நாடுகளில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் நன்றியோட கர்த்தர் முன்னாடி சோத்திரத்தோட ஆராதனையோட ஆயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தாரும். இந்த நாடுகளில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த முடியுது தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்களுடைய நடுவிலும் இந்த நாடுகளில் அநேகம் மகா மாரிகளுடைய நடுவிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த நாடுகளில் நன்றியோடு சோதரத்தோடு நாம் கர்த்தர் முன்னாடி ஆயிருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு வருஷத்துடைய கடைசியிலும் கர்த்தரை ஆராதிக்க, இந்த நாடுகளில் கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்ததினாய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவன் கர்த்தர் பிள்ளைகளை என்னையும் உங்களையும் பாதுகாக்க நம்மோடு கூட இருந்து வழி நடத்த அவரால் முடியும். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் அதோடைய 7ஆம் வசனம் நான் வாசிக்கலாம். மீகா 7:7 நானோ என்றால் கர்த்தரே நோக்கிக் கொன்று என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் எனக்கு கேட்டருளுவார். இந்த நாடுகளில் நான் என் இரட்சிப்பின் தேவனை சார்ந்திருக்கிறவராயிருந்திருக்கிறார். நமக்கு சுற்றிலும் எதெல்லாம் நடந்திருக்கலாம். நமக்கு சுற்றிலும் நிறைய பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்திருக்கலாம். அதிலிருந்து எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு என்று அவர் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ள தேவன் என்று நாம் விசுவாசத்தோடு உயிருள்ள தேவனை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அதனாலதான் ஒரு வருஷத்துடைய கடைசி வரைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். இந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் போது அவர் நம்மை உற்சாகப்படுத்துதவராய், அவர் நம்மை அபிஷேகத்தோடு நடத்துதவராய், அவர் நம்மை கைவிடாற்றவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்கு நான் நீங்கள் காத்திருக்கிறவராயிருக்கட்டும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். இதெல்லாம் பிரச்சனைகளுடைய நடுவிலும், மகா வியாதியின் நடுவிலும், மகாமாரிகள் இந்த தேசத்தில் வரும்போது உன்னை பாதுகாத்த தேவனை நான் காத்திருப்பேன் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த கடைசி நாளிலும் நான் தேவனை காத்திருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருப்பேன் என்று எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடிகிறார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அவர் என்னுடைய உங்களுடைய ஜபத்தை கேட்குத ஒருவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று ஒரு விசுவாசி சொல்லும் போது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் போது நிச்சயமாய் நான் நீங்கள் எதிர்பார்க்கிற கர்த்தர் நம்மை வழி நடத்த
உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கடைசி நாளுகள் வரைக்கும் அவர் நம்மை கண்மணி போல, கண்ணின் இமையை போல அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு பிரச்சனையிலும் நீ கீழே விழாமல் உன்னை சேற்றிலிருந்தும் தூக்கின ஒரு தேவன் இருந்திருக்கிறார். இந்த நாளுகளில் சேற்றிலிருந்தும் தூக்குதா ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்களும் அவருக்கு எதிர்பார்ப்போடு அவரை சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுடைய நடுவிலும் தேவன் என்னை உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணம் இருக்கலாம், இந்த உலகத்தில் உனக்கு செல்வங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் உனக்கு ஆரோக்கியம் இருக்கலாம். இதை காட்டிலும் பெருமையான ஒரு நாமம் எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். அதுதான் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம் உனக்கு வெற்றியை கொடுக்கிற நாமமாயிருக்கிறார். இயேசு என்ற நாமம் உன்னை உயர்ப்பிக்கிற ஒரு நாமமாயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து எனக்காக உங்களுக்காக அவர் உயிரை கொடுத்த தேவன். அவர் 3ஆம் நாள் திருப்பி உயிர் தெழும்பின அதே உயிர்ப்பின் வல்லமையை தெரிந்தவராய தேவன். அதே உயிர்ப்பின் சக்தியால் கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே உயிர்ப்பின் சக்தியால் தேவன் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் எனக்கு கேட்டருளுவார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். உனக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேயோ என்று சொல்லி உன்னுடைய கேள்வியின் நடுவில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த வருஷம் கடைசியிலும் அவரை எதிர்பார்த்திருக்கிற யார் நீங்களும், அவரை காத்திருப்பேன் என்று சொல்லுத யார் நீங்களும், கர்த்தரை காத்திருக்கும் போது கர்த்தரே என் ரட்சிப்பின் தேவன் சொல்லி அவருக்கு நம் ரட்சிப்புக்காக நமக்கு முன்னாடி போவதற்காக கர்த்தர் வழி துறக்குவேன் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் உங்களை ரட்சிக்க, அவர் உங்களை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 7:7 சொல்லுகிறார், என் தேவன் எனக்கு கேட்டருளுவார். அவர் ஜெபத்தை கேட்கிறார். நல்லவனாய தேவனாயிருக்கிறார். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு நல்லவனாய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடையும் என்னுடையும் ஜெபத்தை கேட்க, நாம் ஜெபிக்கிற ஒரு வார்த்தைகளையும் கேட்க, அதுக்கு பதில் கொடுக்க அவரால் முடியும். அவர் உண்மை உள்ளவர். அவர் இன்னைக்கும் அவருடைய காதுகள் அடைஞ்சு போயது கிடையாது. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவராய வல்லமையுள்ள தேவன். இந்த நாளுகளிலும் ஒரு வருஷ காலம் கடைசி நாளுகளில் நீயும் நான் நிற்கும் போது கர்த்தர் என்னை உங்களையும் அவர் பாதுகாக்குதவர் என்று ஒரு பெரிய சாட்சியாய் எனக்கு உங்களுக்கு எழுதி நிற்க முடிகிறார். அல்லேலூயா. இந்த நாளுகளில் எல்லா இடத்திலும் தேசங்கள், ராஜ்யங்கள், பட்டணங்கள் எல்லா இடத்திலும் பார்க்கும் போது அநேகர் கவலையோட, கண்ணீரோட, பலவீனதையோட ஆயிருக்கிற இந்த நேரங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க முடிகிறது. அவர் நம் ஜெபத்தை கேட்டருளுவார். என் தேவன் எனக்கு கேட்டருளுவார். இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னுடைய ஜெபங்களை கேட்டருளுகிறார். ஒரு வல்லமை உள்ளவராய், அவர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் நாம் அவரை துதிக்கும் போது, நாம் அவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய மேல் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வரட்டும். இந்த நாடுகளில் கர்த்தர் உலகத்தில் எதெல்லாம் நடந்தாலும் அநேகர் நம்மை பார்த்து அநேகர் இதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நம்மை நடத்துத வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னையும் என்னையும் கைவிடாதவராய், அவர் நம்மை நேசிக்கிறவராய், ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். 8வது வசனம் வாசிக்கும் போது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதுல ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிற ஞான நீங்களும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஞான நீங்களும், கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுத ஞான நீங்களும் சொல்லட்டும். அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பி எதெல்லாம் பேசும்போது நீ விசுவாசத்தோடு எழும்பி நீக்கு வந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ சொல்லும் போது கர்த்தர் உன்னை நிச்சயமாய் எழுப்புவேன். கர்த்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்குவார். அவர் உன்னை எழுப்பி நிறுத்துதா, அவர் திருப்பியும் உன்னை எழுப்பி நிறுத்துதா, பலத்தை கொண்டு நிரப்புதா, ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று அங்கு வசனம் சொல்லுகிறார். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார்? எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார்? நான் விழுந்தாலும் என்னை எழுப்பி நிறுத்தின ஒரு தேவன் உண்டு. இந்த வருஷக்காலம் முழுவதும் அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விழுந்த இடத்திலிருந்து தூக்கி எழுப்பிய ஒரு நல்ல தேவன். அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணீரோடு பலவீனதையோடு இருந்த நேரங்களில், வீடுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த நேரங்களில், அநேகம் பயத்தோடு கவலையோடு இருந்த நேரங்களில் கர்த்தர் உன்னையும் பலப்பிடித்து நடத்தியிருந்தார். இன்னைக்கும் அவர் உயிரை கொடுத்து வழி நடத்தியிருந்தார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுதவராய் முன்னாடி வரப்படுது. ஏன்னா என்னுடைய உங்களுடைய ஜபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்தவராய் நல்லவராய தேவன், நம்ம ஜபத்தை கேட்டருள்வது ஒரு நல்லவராய தேவன். அவருக்கு ஞான நீங்களும் காத்திருக்கலாமா? அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு ஞான நீங்களும் காத்திருக்கலாமா? கர்த்தரை நோக்கி கொண்டு அவருடைய ரட்சிப்பின் தேவன், நம்ம ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுதா, அதே வசனத்தை நாம் உள்ள சேர்த்து வைக்கலாமா? அவர் கர்த்தருக்காய் நான் காத்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனை நான் காத்திருப்பேன் என்று சொல்ல முடிகிறவர். எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் முன்னாடி ஜெபிக்கட்டும். ஆண்டவர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் பெரியவராய், அவர் ரட்சிப்பின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும், இந்த உலகத்தில் சகல மனிதரையும் நேசித்த ஒரு தேவன், அவர் இன்னைக்கும் எல்லா மனிதரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் அநேக இடங்களில் பஞ்சங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், மகாமாரிகள் எழும்பிய போது உனக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்த ஒரு தேவன், நம்மை பாதுகாத்து வழி நடத்தின தேவன், அவருக்காய் நான் நீங்களும் எதிர்பார்ப்போடு அவரை காத்திருப்பேன் என்று சொல்லுதவராய் முன்னாடி வரட்டும். நிறைய பேர் சொல்லும், எனக்கு அது கிடைச்சில்ல, எனக்கு இது கிடைச்சில்ல, எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சில்ல. இந்த வருஷத்துல கடைசியில் தான் நிறைய பேர் எப்படி பேசும், எனக்கு அது கிடைக்கலையே, நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு நான் ஜெபிச்சு வைத்திருந்த ஒன்றுமே ஆசீர்வாதங்கள் கிடைக்கலையே என்று சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது நீ சொல்லட்டும், என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அவர் உன்னுடைய ஜபத்தை கேட்கிறவராய் தேவன், அவர் உன்னை கைவிடாற்றவராய் தேவன், அவர் உன்னை பாதுகாக்கிறவராய் தேவன். இந்த நாடுகளிலும் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னை வழி நடத்த முடியுத நல்லவராய் தேவனாய் இருக்கிறார். நீ விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என்னை எழுப்புத ஒரு தேவன் உண்டு நம்பிக்கையோடு இன்னைக்கு விசுவாசிக்கட்டும். இந்த கடைசி நாடுகளில் நீ நம்பிக்கையோட கர்த்தர் முன்னாடி விசுவாசமாய் இருக்கட்டும். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புத ஒரு தேவன் உண்டு, நீ விழுந்தாலும் தூக்கி எழுப்பி நிறுத்துத ஒரு தேவன் உண்டு. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறார், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பேன்.
ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இருளான சூழ்நிலையில் இந்த வருஷம் இருந்திருக்கலாம். அநேகர் சொல்லும், இந்த மகா வியாதியோ நாங்கள் இருளில் இருந்து இருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார், எப்படி நான் முன்னாடி வரும் எதிர்பார்த்து இருளில் இருந்திருக்கிறார் என்று சொல்லுத கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கு வெளிச்சமாய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீ இருளில் இருக்கும் போது உன்னை வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்துத ஒரு கர்த்தர் உண்டு என்று நீ நம்பிக்கையோடு அவருக்காய் காத்திருக்கும் போது பெரிய வெற்றியை நீ பார்க்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கடைசி நாடுகளிலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துத வார்த்தையால் நின்னை திருப்பி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய இருளான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய இருளான சூழ்நிலைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். இந்த நேரத்திலும் அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வெளிச்சமாய் இறங்கி வருத ஒரு நல்லவனாய தேவன். இந்த இடத்தில் சொல்ல, நான் விழுந்தாலும் திரும்பி எழும்புவேன். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துத தேவன். நீ யோசிக்கலாம், இருளில் நான் வீழ்ந்து போயிருக்கிறார், இருளில் நான் விழுந்து போயிருக்கிறார், இனி எப்படி என்னோட வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகுவது நீ யோசிச்சுட்டு இருக்கலாம். நீ நம்புகிறா தேவன் உயிருள்ளவர் என்று நம்பிக்கை வைக்கட்டும். இன்னைக்கு நீ நம்புகிறா தேவன் உயிர் உள்ளவர் என்று நம்பிக்கை வைக்கட்டும். அவர் உன்னை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை எழுப்புத தேவனாயிருக்கிறார், உன்னை வளர வைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடாத ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த கடைசி நாடுகளிலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்குகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பிரசன்னத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், தேவ மகிமையால் அவர் உன்னை நிரப்புகிறார், அவருடைய பிரசன்னம் உன்னுடைய நடுவில் இறங்குகிறார். இந்த நேரத்திலும் நீ இருளில் இருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இறங்கி வருவேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னுடைய நடுவில் வெளிச்சமாய் இறங்கி வருவேன். உன்னுடைய நடுவிலே இருளை மாற்ற தேவனால் முடியும். உன்னுடைய நடுவிலே மகா வியாதிகளை எடுத்து மாற்ற கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நீ யோசிக்கலாம், இவ்வளவு நாள் உள்ள இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நான் இருளில் இருந்திருக்கிறார், முன்னாடி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறார் என்றெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கும் போது நீ நம்புகிற தேவன், உன்னை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் அவர் உண்டு, அவர் என்னை நடத்த முடியும் நம்பிக்கையோடு நீ ஆயிருக்கட்டும். அல்லேலூயா. ஏதோ கிடைச்சில்லையோ, அது கிடைச்சில்லையே, என்னோட லிஸ்டில் எழுதி வச்சா இந்த வருஷம் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரை எனக்கு ஒரு நன்மை கிடைச்சில்லையே சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கிறார் சகோதரா சகோதரி, உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பிக்கை வைக்கிற தேவன் அவர் உயிருள்ளவர் என்று எனக்கு தெரியட்டும். அவர் உயிருள்ள தேவனும் அந்த கர்த்தரை நீ நோக்கி கொண்டிருக்கட்டும், கர்த்தரை நோக்கியே கொண்டிருக்கட்டும். அவர் உனக்கு ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் தேவனுக்கு நீ காத்திருக்கட்டும். அந்த தேவனுக்கு நீ காத்திருக்கும் போது அவர் உன்னை விழுந்தாலும் திருப்பி எழுப்புத தேவனாயிருக்கிறார், அவர் உன்னை எழுப்புத தேவனாயிருக்கிறார், அவர் உனக்கு வளர்ச்சியை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் நீ இருளில் இருக்கும் போது அவர் வெளிச்சமாய், கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இறங்கி வருகிறார். இந்த நாடுகளில் வியாதியோடு இயேசுவின் அருகில் ஒருவர் வருகிறார். அதே வியாதியோடு 4 பேர் செவந்து கொண்டு ஒருவனை கொண்டு வருகிறார். அவன் வரும்போது அநேகம் பேர் இயேசுவோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த வீடு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு வீடுக்குள்ள ஏறி வர முடியாத சூழ்நிலை, அவனை கொண்டு வந்து இயேசுவின் முன்னாடி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது அந்த 4 பேரு கூட சேர்ந்து அந்த வீடுடைய முதல் பாகத்தை துறக்கிறார். இந்த நாள் துறந்து அவனை கீழே அதே மாதிரி அவன் படுக்கையோடு அவனை கீழே இறக்குகிறார். அல்லேலூயா. இயேசுவின் முன்னாடி வைக்கும் போது இந்த மக்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த எழும்ப முடியாத ஒருவன், அவனுக்கு யாராலும் 4 பேர் பிடிச்சு கொண்டு வந்தாதான் அவனுக்கு முன்னாடி போக முடியும். அந்த நிலைமையில் இருந்த ஒருவன், நீ யோசிக்கலாம், நீ 4 பேர் எனக்கு உதவி செய்யுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற சகோதர சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உதவியா இருக்கிறார் என்று நீ நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாய் அவர் உன்னை நடத்துத தேவனாயிருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த அந்த மனிதன் அவனுக்கு எழும்ப முடியாத மனிதனாயிருக்கிறான். அவன் எழும்ப முடியாதவனாயிருக்கும் போது அவனை 4 பேர் எடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவனை 4 பேர் எடுத்து கொண்டு வந்து இயேசுவின் முன்னாடி வைக்கிறார். இயேசு அவங்களோட விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசு விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உன்னுடைய பாவத்தை நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீ விழுந்த சேற்றிலிருந்து தூக்க அவரால் முடிந்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ உன்னுடைய மனதை துறந்து கொடுக்கட்டும். அந்த வீடை துறந்தது போல, வீடு மேலே துறந்து கீழே இறங்கியது போல நீ இயேசுவின் பக்கத்திலேக்கு உன்னுடைய இதயத்தை துறந்து வரட்டும். இன்னைக்கு கர்த்தர் இந்த கடைசி நாடுகளில் நீ கர்த்தர் முன்னாடி ஒப்பு கொடுக்கட்டும். அவர் உன்னை நடத்த முடியுதா? வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை மீகா 7:8 சொல்லுவது போல, மீகா 7ஆம் அதிகாரம் அதில் 7:8 சொல்லுவது போல, நான் கர்த்தருக்கு நோக்கி கொண்டு கர்த்தரே நோக்கி கொண்டு இன்னைக்கு இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று உனக்கும் எனக்கு சொல்ல முடியட்டும். எதை நீ எதிர்பார்க்குதோ, உனக்கு இரட்சிப்பை கொடுத்த, உனக்கு உயிரை கொடுத்த, இந்த மகா வியாதியின் நடுவில் உன்னை பாதுகாத்த தேவனுக்கு நீ நன்றி சொல்லட்டும். இந்த உலகத்தில் எது கிடைச்சலையோ அதை நீ பார்க்காது. கர்த்தர் உன்னை நடத்த முடியுத தேவன் நீ அவரே காத்திருப்பேன் என்று சொல்லி முன்னாடி போகும்போது இந்த வருட புது வருஷத்தில் கர்த்தர் உனக்கு நன்மைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். இனியும் பாதுகாப்போடு வழி நடத்துவார். உன்னுடைய இருளான சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமே. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஒரு வருஷ காலம் நீ எங்களை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உன்னுடைய முன்னாடி நாங்கள் ஜெபிக்க ஆராதிக்க நீ கிருபை செய்திருக்கிறதாய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உன்னுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த தேவே எல்லா மக்களையும் நீ ஆசீர்வதியும். உன்னுடைய பிரசனத்தால் நிரப்பும். ஒரு வருஷ காலம் கடைசி நாடுகள் வரைக்கும் நீ கண் இமை போல கண்மணியை போல நீ பாதுகாத்து இதுவரையிலும் நடத்தின தேவனாயிருக்கிறதாய் ஸ்தோத்திரம். என் ரட்சிப்பின் தேவனை நான் நோக்கி இருக்குவேன் என்று சொல்லி அந்த வசனம் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் விசுவாசத்தோடு எங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் உண்டு എന്നുള്ള நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து போக ஓரோ பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். ஒரு பிள்ளைகளுக்கும் நின்னை கிருபை கொடு. இந்த நாடுகளில் நீ எங்களை ஆசீர்வதித்தவன் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளையும் நீ ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா சபைகளுடைய மேல் தேவ பிரசன்னம் இப்படி இறங்கி வரட்டும். இந்த நாடுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினியின் வல்லமையால் நிரப்பட்டும். ஒரு பிள்ளைகளும் தேசத்தில் எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை செய்யும். இருளில் இருக்கிற ஜனத்தை நீ விடுவிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ வெளிச்சமாய் இறங்குகிற தேவன். அக்கினியால் ஓரோ பிள்ளைகளை நிரப்பட்டும். உன்னுடைய தேவ வல்லமையால் நிரப்பட்டும். இந்த நாடுகளில் கர்த்தரே, நாங்கள் உன்னை துதிக்கிறேன், உன்னை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரையிலும் நடத்தின தேவனே, இனிமேலும் நடத்துவார். நீ உண்மையுள்ளவனாயிருக்கையால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீ கிருபை செய்யும். இந்த வருஷத்துடைய கடைசி நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தவன் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் நீ நடத்தட்டும். இருளான சூழ்நிலையிலும் நாங்கள் உன்னை நம்பிக்கை வைத்து முன்னாடி கடந்து செல்லுகிறேன். நாங்கள் உண்மையை நம்பிக்கை வைக்கிறேன். நீ உயிருள்ள தேவன் என்று, நீ எங்களை நடத்த முடிகிற தேவன் என்று, நீ எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்து முன்னாடி கடந்து செல்லுகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தரே, ஓரோ பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். எல்லா சபைகளையும் நீ ஆசீர்வதியும். எல்லா மக்களுக்கு கர்த்தாவின் நன்மைகளால் நிரப்பும். எல்லா பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.
இயேசுவின் இனிமேல் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புது வருஷத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துத வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அநேக கஷ்டங்களுடைய பாடுகளில் நடுவில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை மதில் தாண்ட வைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை துதிச்சு பாடி ஆராதிச்சு முன்போட்டு கடந்து செல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வெற்றிகரமாய் வழி நடத்துவார். இந்த நாடுகளில் மல்கியா 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 11ാമത്തെ வசனம் நாம் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ாமത്തെ வசனம். பூமியில் கனியை பட்சித்து போடுகிறவர்களே, உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்துக்கு பலனை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய பூமியில் உன்னுடைய கனியை வேற ஒருவனும் பட்சித்து விட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த வசனம் கேட்கும் போதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், உங்களுடைய கனி வேற யாராவது பட்சித்து விடுமா, எங்களுடைய வீட்டிலே நன்மைகள் குறைந்து போகுமா എന്നெல்லாம் அநேகர் யோசிச்சு கொண்டிருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு சொல்லுகிறார், பூமியின் கனியை பட்சித்து போடுவதே உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உன்னை நிமித்தம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறதா பட்சித்து விடுதா வெட்டுக்கிளிகளையும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகளையும் அவர் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய கனிக்கு விரோதமாய், உங்களுடைய பூமிக்கு விரோதமாய், உங்களுடைய பலத்துக்கு விரோதமாய் ஒருவனுக்கு எழும்ப முடியாதுன்னு இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாடுகளிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். மல்கியா 3:11 அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே, நான் உன் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அல்லேலூயா. உன் நிமித்தம் அவையை கண்டிக்குவேன். ஹல்லேலூயா. நீ உண்மையா இருக்கும் போது, நீ கர்த்தருக்கு முன்னாடி விசுவாசமா இருக்கும் போது, நீ முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி ஒழுங்குள்ளவனாய் முன்னாடி கடந்து செல்லும் போது உன்னோட பூமியில நன்மைகள், உன்னுடைய கனிகள், உன்னுடைய பலங்கள் அவையெல்லாம் வேற ஒருவரும் பட்சித்து விட கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த மகாமாரியின் நேரங்களிலும், அநேக வலிய வியாதியின் நேரங்களிலும், நாளைக்கு என்ன ஆகும் மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னுடைய கனியை பட்சித்து விடுகிற வேற ஒருவனுக்கும் அதை கொடுக்காமல் உன் நிமித்தம் அதை கண்டிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சபைகள் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் சபைகளுக்குள்ள சமாதானம் இல்லாது நடக்கும்போது, அநேகம் இடங்களில் சமாதானம் இல்லாது நடக்கும்போது, அநேக மக்கள் நாடுகளில் எப்படி வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும் யோசிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட பலம் உனக்கு மட்டும்தான், அது வேற ஒருவனும் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னோட பூமியின் கனியை வேற ஒருவனும் பட்சித்து விட முடியாது. பட்சித்து போடுகிறவர்களே அவன் கண்டிப்பார் அந்த தேவன் இன்னைக்கு சபைகள் கிட்ட தூதாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அநேகர் வசனத்துக்காய் எதிர்பார்ப்போடு இருக்கும் போது அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய பூமியின் கனிகள், உன்னுடைய பலங்கள், உன்னுடைய செல்வங்கள், உனக்கு இருக்கிற எவையும் வேறு ஒருவனும் பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன் இந்த வருஷத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த தேவனை நீங்கள் சார்ந்து முன்னாடி கடந்து செல்லும் போது நிச்சயமாய் ஒரு வெற்றி உண்டு. அல்லேலூயா. உன்னோட பலம் உனக்கு சாப்பிடுறதுக்கு தான், உன்னோட பலம் உன்னோட குடும்பத்தில் சாப்பிடுறதுக்கு தான். இந்த நாடுகளில் ஏதெல்லாம்
எதெல்லாம் பலவீனங்கள் உனக்கு சுற்றிலும் இருந்தாலும், எதெல்லாம் பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், எதெல்லாம் வியாதிகள் எழும்பி வந்தாலும், உன்னுடைய கனி, உன்னுடைய பூமியின் கனிகள் வேறு ஒருவனும் பட்சித்து விட மாட்டேன். உன் நிமித்தம் கர்த்தர் பட்சித்து போடுதவர்களே அவர் கண்ணிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல், மக்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், மக்களுக்குள்ள இந்த நாளைகளில் கர்த்தர் விசுவாசத்தால் பலப்படுத்தி கொண்டு வர போகிறார். கர்த்தர் இந்த புது நாடுகளில், புது வருஷங்களில் ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவன் சொல்லிய பெரிதான விஷயம், உன்னுடைய பலத்தின் மேல், உன்னுடைய பலத்தின் மேல், உன்னுடைய கனியின் மேல் வேற ஒருவனும் தொடமாட்டேன், வேற ஒருவனும் அதை எடுக்க மாட்டேன், வேற ஒருவனும் பட்சித்து போட மாட்டேன். அல்லேலூயா. அதை கண்டிக்கிற ஒரு தேவன், அப்படிப்பட்டவங்களை கண்ணித்து நிறுத்த, உன்னால் அவங்களை கண்ணித்து நிறுத்த கர்த்தரால் முடிவது தேவன் சபைகளுக்கிட்ட சொல்லுகிறார், விசுவாசிகள் கிட்ட சொல்லுகிறார். இந்த நாளில் கீழே வாசித்து வருவோம், அவைகள் உங்கள் நிலத்தில் பலனை அழிப்பதில்லை. உனக்கு விரோதமாய் உன்னுடைய பக்கத்திலும், உன்னுடைய ஊர்களிலும், உன்னுடைய தேசத்திலும் எவையெல்லாம் எழும்பி வந்தாலும் உன்னோட பலத்தை அவைகள் அழிப்பதில்லை. இது ஞாபகத்தோட சபைகள் வைக்கட்டும். இந்த நாடுகளில் என்ன கேட்கிற சபைகளை, என்ன கேட்கிற விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஞான நீங்களும் உயிர் உள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார். ஞான நீங்களும் இன்னைக்கு நம்பிக்கை வைக்கிறோம். உன்னோட பலத்தை, உன்னோட நிலத்திலே பலத்தை அழிக்க பட்சித்து விடுத ஒருவரால் முடியாது. அல்லேலூயா. இந்த நாடுகளில் நம்ம நினைக்கிறோம், ஒரு பெரிய மகவாதி இருக்கிறார், பெரிய வியாதி இருக்கிறார், நம்ம எப்படி முன்னாடி கடந்து செல்லும், எப்படி முன்னாடி போவோம், நல்ல அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட கனி உனக்குதான், உன்னோட பலம் உனக்குதான், உனக்குள்ள நிலத்திலே பலங்கள் எல்லாம் உனக்குதான். நீ நம்பிக்கையோட இருக்கட்டும். ஒருவன் அதை பட்சித்து அழித்து விட மாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி அவைகளை உங்கள் நிலத்தில் பலத்தை அழிப்பதில்லை. அவைகள் உன்னுடைய நிலத்துக்குள்ள ஏறவே மாட்டேன். உனக்கு விரோதமாய் எழும்ப நீ நினைக்கிற காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன். கர்த்தர் அதை கண்டிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவையை கண்டிக்கிறவராயிருக்கிறார். இந்த புத்தாண்டின் புது நாடுகளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இது பெரிய கர்த்தருடைய வசனமாய் அவர் உங்களை இன்னைக்கு நம்ம சபைகள் கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவனும் அழிப்பதில்லை. அவைகள் உங்கள் நிலத்தில் பலனே அழிப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளை அநேகர் உயிர் அழிஞ்சு போகுமா அது சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் உயிர் போய் போகுமா அது சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாடுகளில் உன்னோட உயிரின் மேலேயோ, உன்னோட பலத்தின் மேலேயோ எவனாலே தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாது போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் தான் வாசிக்கும் போது உன்னோட திராட்சை கொடியிலே பலங்கள் எல்லாம் அதுவும் பலமில்லாது போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த வேலைகளில், நீ போகிற இடங்களில், நீ நிற்கிற இடங்களில் ஒரு நல்ல பலமுள்ளவனாய் மாற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு சுற்றிலும் அழிவை நீ பார்த்தாலும், உனக்கு சுற்றிலும் பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் உண்டு என்று நீ நம்பிக்கையோடு கடந்து செல்லும் போது நிச்சயமாய் அவர் உன்னை வெற்றிகரமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளில் உன்னுடைய திராட்சை கொடியின் பலங்கள், உன்னுடைய திராட்சை கொடியின் பலம் இல்லாத போக மாட்டேன். அது பலம் நல்லா கொடுக்கிறதா இருக்குவார். அல்லேலூயா. அது முழுசாய் நல்ல பலங்களை கொடுக்குதா, அது கீழே விழுந்து போக மாட்டேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். இந்த நாடுகளில் உன்னோட திராட்சை கொடிகளின் மேல் நல்ல பலத்தை கொடுக்க, உன்னை நல்லபடியே முன்னாடி கொண்டு போக, உன்னை நல்லபடியே வளர வைக்க கர்த்தரால் முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மேல் இறங்கி வரட்டும். நீங்க பயப்படுத எல்லா விஷயத்தின் மேலும், இன்னைக்கு உலகம் பயப்படுத எல்லா விஷயத்தின் மேலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கனியையோ, உன்னோட பலத்தையோ, உன்னோட பூமியின் நன்மைகளையோ வேற ஒருவனும் சாப்பிட்டு அழிச்சு விட மாட்டேன். அல்லேலூயா. வேற எதுவும் சாப்பிட்டு அழிக்க மாட்டேன் கர்த்தர் சொல்லும் போது அதே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அவைகள் உன்னோட நிலத்துக்குள்ள ஏறவே மாட்டேன்.
அவர்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஏறவே மாட்டேன். பிரச்சனைகள் அழிக்கிறவன் எழும்பி புறப்பட்டார். உன்னுடைய வீட்டுக்குள்ள உன்னுடைய பலத்தை அழிக்க ஒருவனாலே முடியாது. கர்த்தர் அதை கண்டித்து விடுகிறார். இந்த நாளில் உன்னுடைய வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் கொடுக்கிறதா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் 12வது வசனம் வாசிக்கும், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உங்களை பாக்கியவான்கள் என்று என்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். இந்த புத்தாண்டில் புது வருஷம் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்னுள்ள நிலையில் கொண்டு வருவார். அவருடைய வசனம் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா ஜாதிகளும், நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பக்காரர் மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் உன்னுடைய திராட்சை கொடியில் பழத்தை அவர் கொடுக்கும். உன்னுடைய பூமியின் கனிகளை அவர் ஆசீர்வதிக்கும். உன்னுடைய எல்லா பழத்தையும் அழித்து விட வருதவங்கள், சாப்பிட்டு அழிக்க வருதவங்களை கர்த்தர் அவரை கண்ணித்து நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். அதே சூழ்நிலை உனக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த நாளில் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அதை கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறார். எதுக்காக தெரியுமா? நானே கர்த்தர், நான் மாறாத்தவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னுடைய சபைகள் கிட்ட பேசுகிறார். எல்லா விசுவாசிகள் கிட்ட பேசுகிறார். ஆமா, நீங்க நிர்மூலமாக ஆகவில்லை. அல்லேலூயா. நீங்க நிர்மூலமாகவில்லை. ஏனென்றால் நான் கர்த்தர், அவரே மாறாத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் மாறாத்தவராயிருக்கிறார். அவரே கர்த்தராய், அவர் மாறாத்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை நம்பிக்கை வைக்கிறார்? அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். அவர் உயிருள்ள கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாத்தவராய், அவர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை நம்பிக்கை வைக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் யாக்கோபின் புத்திரராய நீங்கள், யாக்கோபின் புத்திரராய நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று அதே மல்கியா 3:6 சொல்லுகிறார். அதே இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய சபைகளுக்குள்ள ஒருவனால் நிர்மூலமாக்க முடியாத அளவில் ஒரு தேவ வல்லமை உன்னுடைய இடத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நானே கர்த்தர், நான் மாறாத்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொண்டு நிரப்புவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய இடத்திலேக்கு திரும்பி வா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னிலிருந்து எதிர்பார்க்கிறது, நீ எல்லாவற்றையும் விட்டு நீ கர்த்தருடைய இடத்திலேக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ திரும்பி வருதுதான் கர்த்தர் சொல்லியது மாதிரி உன்னுடைய திராட்சை கொடிகளின் மேல் பலம் இருக்கும். அப்படி நீ திரும்பி வரும்போது நீ உன்னுடைய பூமியின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நிர்மூலமாக்காது நம்மை இந்த தேசத்தில் இன்னைக்கு வைத்திருக்கிற நோக்கம் அவரை அவருடைய பக்கத்திலேக்கு திரும்பி வருவதற்காக, அவரை நீ ஆராதிக்கிறதுக்காக, அவருடைய முன்னாடி நீ தைரியத்தோட முன்னாடி போவதற்காக. அல்லேலூயா. இயேசு உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்னைக்கு உயிருள்ளவராய், நம்மை நடத்துதவராய், நம்மை வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை நிர்மூலமாக்கவில்லை. அவர் உன்னை நிர்மூலமாகுறதுக்கு விடமாட்டேன். இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளிலும் கர்த்தர் நம்மை எழுப்புத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவரே மாறாத்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தேசத்தில் ஆசீர்வதிக்க, உன்னுடைய கனிகளை ஆசீர்வதிக்க, உன்னுடைய நிலத்தை ஆசீர்வதிக்க, நீ பூமியின் கனிகளை பெற்றுக்கொள்ள, நீ இந்த தேசத்தில் பலத்தோடு இருக்க கர்த்தர் உன்னை அனுமதிக்குவார். உன்னாலே உனக்கு விரோதமாய் எழும்புதா எல்லா பிரச்சனைகளை அவர் கண்டிப்பார். இந்த விசுவாசத்தோட சபையே நீ முன்னாடி கடந்து செல்லட்டும், விசுவாசியே கடந்து செல்லட்டும். கர்த்தர் இந்த புத்தாண்டில் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக செய்வார். அவர் உன்னோடு கூட இருப்பார். ஜெபிக்கலாம்.
நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரே, இந்த புத்தாண்டில் உன்னை ஆராதிக்க, உன்னோட வார்த்தைகளை சபைகள் கிட்ட பேச நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ எங்களோடு கூட இருக்கிறவர். நீயே கர்த்தராய், நீ கர்த்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாடுகளில் கர்த்தரே, நீ மாறாத்தவராய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் உன்னுடைய பிரசனத்தால் நீ எங்களை நிரப்பும், உன்னுடைய வல்லமையால் நீ எங்களை நிரப்பும். இந்த நேரத்திலும் கர்த்தரே, நீ எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மக்களும் உன்னுடைய முன்னாடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திரும்பி வருவதற்காக நீ எங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் முன்னாடி திரும்பி வாருங்கள் என்ற சத்தத்தை கேட்டு எல்லா ஜனமும் திரும்பி வரப்படுவார். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரப்படுவார். கர்த்தரவே நம்பிக்கை வைக்கப்படுவார். கர்த்தரே ஆராதிக்கப்படுவார். நீ கிருபா செய்ததினாய் ஸ்தோத்திரம். உன் பூமியின் கனிகளும் உன்னுடைய தேசத்திலே பலங்களையும் அழித்து விட ஒருவனாலும் முடியாது என்று தேவன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் நல்ல கனி உள்ளவராய், நல்ல பலம் உள்ளவராய், தேசத்தில் வளர்ச்சி உள்ளவராய் எல்லா மக்களையும் நீ மாற்றுத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஆண்டவரே, நீ எல்லா மக்களையும் ஆசீர்வதி, சபையை நீ ஆசீர்வதி. இந்த நாடுகளில் ஓரோ பிள்ளைகளும் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்ல, வெளியில் இருக்கிற திராட்ச கொடிகளிலும் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும்போது, ஆண்டவரே, ஒரு பெரிய தீர்க்க தரிசன வசனங்களை நீ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஓரோ பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக நாமத்தில் எல்லா விசுவாசிகளை நீ ஆசீர்வதி. ஓரோ சபைகளையும் நீ ஆசீர்வதி. தேசத்தில் வளர்ச்சி உள்ளவராய், தேசத்தில் வெற்றி உள்ளவராய், யாக்கோவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஓரோருத்தரும் நிர்மூலமாகாத தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை செய்தவராய் ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டில் எல்லா கிருபைகளை கொண்டு நிரப்பட்டும். இந்த மக்களை நீ ஆசீர்வதிச்சு பெருக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாடுகளிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நல்ல ஆசீர்வாதத்தோடு, நல்ல வெற்றியோடு கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென்.